கடவுள் உங்களுக்கு எந்த மரத்தின் பழத்தையாவது சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டாரா? ஆம். அந்த பழத்தை சாப்பிட்டனாலே மரணித்து விடுவோம்னு சொன்னார். நினைச்சா உங்க தேவன் இப்படிதான் போய் சொல்லிருப்பாருன்னு. நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் அவரை போன்று கடவுளாகிவீங்க. அதான் அவருக்கு பொறாமை. நீங்க தாராளமா சாப்பிடலாம். கடவுளாகணும்னா சாப்பிடுங்க. இத சாப்பிட்டா நம்ம சாக மாட்டோம். நாமளும் கர்த்தரை போன்று ஆகிவிடுவோம் என்று பாம்பு ஒன்று சொன்னது. இந்த பழத்தை சாப்பிடலாமா? ஆமா, ருசி பார்க்கலாம். இது இனிமையா இருக்கு. ஆமா, அருமையா இருக்கு. ஐயோ, நாம் என்ன செய்தோம்? இது தவறு நாம் செய்தது. நாம் தவறு செய்தோம். நாம் சரியான உடை அணியவில்லை. நமக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆம், இது சங்கடமாக உள்ளது. வா, இந்த செடிக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளலாம். விரைவாக வா. இங்கே இந்த புதருக்கு பின்னால். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் சரியான ஆடை இல்லாமல் இருப்பதால் செடிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறேன். நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டாயா? ஆம் ஆண்டவரே, நீங்கள் படைத்த இந்த பொன்தான் எனக்கு சாப்பிட கொடுத்தாள். பொன்னே, நீ இதை செய்தாயா? எனக்கு பாம்பு தான் வஞ்சனையாக பேசி சாப்பிட சொல்லியது ஆண்டவரே. சர்ப்பமே, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பொன்னே, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆதாமே, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். உங்களுக்கான தோல் ஆடைகளை அந்த மரத்தின் பின்னால் வைத்துள்ளேன். அதை அணிந்து கொண்டு இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள். அன்பு, கோபம், போட்டி, பொறாமை, நயவஞ்சகம், சூழ்ச்சி நிறைந்த உலகம் இங்கே உருவாகிறது.